PHP நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்ரேலுக்கு அடுத்தபடியா ஈரானுடைய தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகள் மேல இருக்கு. அதே சமயம் குறிப்பா நம்ம பார்த்தோம்னா UAE அந்த நாட்டு மேலதான் மிக கடுமையான தாக்குதலை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வரியில சொல்லிட முடியும். இந்த UAEல இருக்கக்கூடிய அத்தனை ப்ராப்பர்ட்டியும் அவங்களோடது, அமெரிக்காவோடது, அதோடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் இவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கான சாத்தியங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? துபாய் இதை பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். துபாயை பொறுத்த வரைக்கும் அதோடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிமுல இருந்தே அங்க மனிதர்கள் வாழ்ந்ததான சான்றுகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் நமக்கு தெரிந்த அந்த துபாய் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன கால துபாயுடைய வரலாறு எப்போதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1800களுடைய மத்திய பகுதியிலிருந்து அதோடைய வரலாறு ஆரம்பமாகுது. 1833வது வருஷம் அல் மக்தும் பின் முத்தி அல் மக்தும் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஆட்சிக்கு கீழே இந்த துபாய் வருது. அன்னைக்கு அது பெரிய நாடா இருந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா துபாய்ங்கிறது அன்னைக்கு ஒரு சின்ன கிராமம். இன்னைக்கு யாராலையும் நம்ப முடியாது. இன்னைக்கு மக்கள் நெருக்கடி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவும் ஓங்கி உயர்ந்த கட்டடங்களையும் கொண்டிருக்கக்கூடிய துபாய் 1950 அல்லது 60களுக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கிராமமாகத்தான் இருந்தது. ஒரு ஊராவோ ஒரு நகரமாகவோ கூட அது இல்லை. அந்த கிராமத்திலையும் என்ன பிரதானமான தொழில் இருந்தது அப்படின்னா அந்த மீன்பிடி தொழிலை மட்டுமே பிரதானமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு இருந்த அரபுகள். அது ரொம்ப ஏழ்மையில நாடோடி கூட்டமாக அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் வரலாற்று தரவுகள் நமக்கு சொல்லுது. 1966க்கு அப்புறம் தான் அந்த துபாயுடைய வளர்ச்சி வேகம் எடுக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா அப்பதான் அந்த எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது தானாவே அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இவங்க போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. 1800களில் இந்த மக்தும் குடும்பம் இந்த துபாயை ஆட்சி செய்யும் பொழுது அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களுடைய பாதுகாப்புல இவங்க இருக்க வேண்டிய ஒரு தேவை வருது. காரணம் என்னன்னா அது துருக்கி உஸ்மானியர்களுடைய காலகட்டம். அப்ப துருக்கி உஸ்மானியர்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு வெளியே வந்த இவங்க பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்களா தான் வர்றாங்க. பாதுகாப்பு உடன்படிக்கை எல்லாம் போடப்படுது. அப்படி போடப்பட்டு கடல்ல பாதுகாப்பான வணிகங்கள்லாம் இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை நம்ம பாக்குறோம். துபாய் துறைமுகம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஓரளவுக்கு துணை நின்றது அந்த காலகட்டத்துல. அதாவது எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல முத்துக்கள்லாம் கூட எடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க தொழில்களா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி போச்சுங்கிறத நம்ம பாக்குறோம். 1950க்கு அப்புறம் பிரிட்டிஷ் தன்னுடைய ஆதிக்கத்திலிருந்து முழுசா அவங்களே விடுவிச்சுக்கிட்டாங்க பல நாடுகள் இருந்து. ஏன்னா இதுக்கு மேல எங்களால மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு முதல் 2 உலகப் போர்கள்ல வந்த அவங்களுடைய அந்த பொருளாதார வீழ்ச்சியினால அவங்க தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே அடிமைகளாக வைத்து கொண்டிருந்த நாடுகளை விட்டு அவங்களே வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம். அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா துபாயை விட்டு அவங்க ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட நம்ம நட்பா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை அப்படின்னு. ஆனா அமெரிக்கா மாதிரியான நாடு அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த அரபு நாடுகளை மத்திய கிழக்கு அணுகிக்கிட்டு இருந்தது. ஏன்னா இந்த இஸ்ரேல்ங்கிற நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய கிழக்கு நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலை வச்சு அந்த மத்திய கிழக்க மிரட்டுறது, மத்திய கிழக்க காமிச்சு நீங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு இஸ்ரேலை பயமுறுத்துறது, இது அமெரிக்காவுக்கு ஒரு கைவந்த கலையா அந்த நேரத்துல இருந்துகிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில 1966ல அந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்படக்கூடிய தொழில்நுட்பம் இவங்க கிட்ட கிடையாது. யார் கிட்ட கிடையாது? UAE கிட்ட கிடையாது. இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதை எப்படி வெளியே எடுக்கிறது, அதை எப்படி எண்ணெயா மாத்துறது. ஏன்னா கீழே கச்சாவா தான் கிடைக்கும். அந்த கச்சா எண்ணெய எப்படி பெட்ரோலா மாத்துறது, எப்படி டீசலா மாத்துறது, எப்படி மண்ணெண்ணெயா மாத்துறது. அந்த பெட்ரோல் கூட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா பிரிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்றது, அடுத்தது வாகனங்களுக்கு யூஸ் பண்றது. இது போக 4500 பை ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து உருவாக்க முடியும். இதுல ஒண்ணு கூட இந்த அரபுகளுக்கு தெரியல, அதாவது துபாய்க்கு தெரியல. அப்ப
இவங்க தன்னாலேயே இந்த கான்ட்ராக்டை அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அங்க உருவாகுது. இப்ப இந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டதுனால எண்ணெய் வயல்கள்ல வேலை செய்யறதுக்கு தொழிலாளர்கள் வேணும். தொழில்நுட்பம் அமெரிக்காவோடது. அந்த தொழிற்சாலைகளை அங்க உருவாக்கணும். அதோடைய ஒட்டுமொத்த மெட்டீரியலும் அமெரிக்காவோடது. பொருளாளர்களை கொண்டு வரணும். அந்த பொறுப்பும் அமெரிக்காவுடையது. சிந்தனை அமெரிக்காவுடையது. செயல்பாடு அமெரிக்காவுடையது. பணம் அமெரிக்காவுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அமெரிக்காவுக்கு இவங்க தன்னால கட்டுப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இப்படி உருவாகும் பொழுது துபாயோடைய நிலைமை மொத்தமாக மாறுது. அன்னைக்கு கிராமமாக இருந்த துபாயில முதல் முறையாக இந்த சாலை வசதிகள் உருவாக்கப்படுது. தொழிலாளர்கள் தொழில் செய்யறதுக்கு அங்க வர்றாங்க வெளிநாடுகள்ல இருந்து அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் தங்குறதுக்கான அந்த கட்டடங்கள் கட்டப்படணும். அப்ப கட்டடங்களுக்கான மெட்டீரியல், கட்டடங்களுக்கான பணம் எல்லாமே அமெரிக்கா நானே பார்த்துக்கிறேன்னு கொண்டு வரும் பொழுது அமெரிக்காவுக்கு இது கொள்ளை லாபமா மாறுது. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து மட்டுமே இந்த துபாய் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. எல்லா தொழிலாளர்களும் தொழில் செய்யறதுக்கு இங்க வர்றாங்க. எண்ணெயை மட்டுமே நாங்க எத்தனை நாளைக்கு நம்பிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுற்றுலா தலங்களை, சுற்றுலா துறைகளை இவங்க மேம்படுத்துறாங்க அமெரிக்கா. ஏகப்பட்ட தொழில்நுட்ப சுற்றுலா தலங்களை அங்க உருவாக்கும் பொழுது சுற்றுலாவை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நாடாக இந்த துபாய் மாறுது. இப்படி மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது துபாயுடைய வருமானம் இன்னும் அதிகமா மாறுது. அதே மாதிரி இந்த அதிகமான கட்டடங்கள் கட்டப்பட ரியல் எஸ்டேட் துறை அங்க ரொம்பவும் மேன்மை அடையறதா வருது. உலகத்துல இருக்கக்கூடிய பல பணக்காரர்கள் துபாயில கொண்டு தங்களுடைய முதலீடுகளை செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. காரணம் என்னன்னா துபாயில இன்கம் டேக்ஸ் கிடையாது. வேட் டேக்ஸ் மட்டும் அவங்க போடுறாங்க ஒரு 7%. அதை தவிர்த்து எந்த விதமான டாக்ஸும் இல்லாத ஒரு நாடு தான் துபாய். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை முதலீட்டாளர்களையும் அது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துபாயோடைய வளர்ச்சிங்கிறது அபரிமிதமா மாறுது. அது மேலோட்டமா பாக்குறதுக்கு அபரிமிதமான வளர்ச்சி, எல்லா பணமும் எங்களுக்கு கிடைக்குது, பணமழையிலேயே நாங்க நினைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு வளர்ச்சியும் அபரிமிதமா இருந்தா அது கேன்சர் தானே. அந்த கேன்சர்ல தான் இன்னைக்கு யுஏஇ மாட்டிக்கிச்சு. இந்த யுஏஇ மேல அமெரிக்கா அதீத கவனம் செலுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அரபு நாடுகள்லயும் நாம தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சியையும் வச்சுதான் நம்மளுடைய கைப்பிடிக்குள்ள வச்சிருக்கணும். அப்ப இதுக்கு ரோல் மாடலா எதை பயன்படுத்திக்கிறது அப்படின்னா இந்த துபாயை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அவங்க வர்றாங்க. இது அமெரிக்காவுடைய ரகசிய திட்டம். ஒரு நல்ல சாலைகளை அமெரிக்கா முதல்ல போட்டது மத்திய கிழக்குல தான். தங்களுடைய நாட்டுல கூட ஒரு அதிநவீன சாலையை அவங்க போடல, துபாயில தான் முதல் முறையா போட்டாங்க. ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த எந்த ஒரு நகரங்களையும் தன்னுடைய நாட்டுல அமெரிக்கா உருவாக்கல. முதல்ல தொழில்நுட்ப நகரமாக அமெரிக்கா உருவாக்குனது துபாயை தான். அப்ப ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கும் ஒரு நல்ல முன்மாதிரியாக இந்த துபாயை கொண்டு அமெரிக்கா வைக்கிறாங்க. அதாவது இந்த தூண்டில்ல இருக்கக்கூடிய புழுவை ஆசைப்பட்டு கிடைக்கிற மீன் தூண்டில்ல மாட்டின மாதிரி இந்த துபாயை இவங்க ஒரு தூண்டில்ல மாட்டின புழுவா பயன்படுத்தினாங்க. இந்த துபாயோடைய அபரிமிதமான வளர்ச்சி, அங்க அந்த ஓங்கி உயர்ந்த கட்டடங்களும் அந்த தொழிற்சாலைகளும் அதே மாதிரி அந்த சாலை வசதிகளும் பாதுகாப்பான ஒரு இடமா இந்த துபாய் மாற்றப்படுது பாருங்க. இதை பார்த்துதான் மற்ற அரபு நாடுகள் எல்லாமே அதாவது விறுவிறுன்னு போயிட்டு அந்த அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆனாங்க. அப்ப துபாயை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாருங்க. உலகத்திலேயே வேலை வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கறது அமெரிக்கா தான் அவங்களுடைய நாட்டுல. ஆனா அங்க கூட உலகத்திலேயே பெரிய அந்த விமான நிலையம் கிடையாது. ஆனா துபாயில இருக்குது. அதுவும் பெரிய விமான நிலையமா இருந்தாலும் மக்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அப்படி போயிட்டு அப்படி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஃப்ளைட்டை விட்டு இறங்கினா போதும் அவ்வளவு சௌகரியமா எல்லா வேலையும் உள்ள டக்குன்னு முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே வந்துட முடியும். அதே மாதிரி ஃப்ளைட் ஏற போகணும் அப்படின்னாலும் ரொம்ப குறுகிய நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ளைட்ல போய் உட்காந்துட முடியும். அந்த அளவுக்கு துபாய் தொழில்நுட்பத்துல
ரொம்ப சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் துபாய் கிடையாது. துபாயில தற்சார்பே இன்னைக்கு இல்லை. அமெரிக்காவுடைய தொழில்நுட்பம், அமெரிக்காவுடைய சிந்தனை, அமெரிக்காவுடைய பொருளாதாரம், அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த மெட்டீரியலும் துபாயில கொண்டு வந்து கொட்டப்படுது. அப்ப மேலோட்டமா பாக்குறதுக்கு துபாய் மிகப்பெரிய வளர்ச்சியில இருந்த மாதிரி இருந்தாலும் துபாயுடைய அஸ்திவாரம் ரொம்ப பலவீனமா இருக்கு. ஆனா இந்த துபாயை வச்சுதான் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது ஆசை காமிச்சு அப்படின்னும் பொழுது இந்த துபாய் மேல ஈரானுக்கு கோபம். இதுல 1971, அதாவது 66 துபாயில எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அமெரிக்காவே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய 7 மன்னர்கள் குறுநில ஆட்சிகளா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சுயாதீனமா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 7 மன்னர்களை ஒன்றிணைக்கிறாங்க துபாயுடைய தலைமையில. ஏன்னா உங்க இடங்கள்ல எல்லாம் எண்ணெய்கள் கண்டுபிடிக்கப்படுது, அப்போ நீங்க ஒருங்கிணைஞ்சு நீங்க வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒருங்கிணைக்கிறாங்க. 1971 இந்த ஒருங்கிணைஞ்ச இந்த நிர்வாகத்தை தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லும் பொழுது அந்த எமிரேட்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, சுயாட்சி அப்படின்னு அர்த்தம். 7 பேரும் சுயாட்சியா அவங்க நாட்டுல ஆட்சி பண்ணுவாங்க. அந்த 7 நாடு எது அப்படின்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, உமல் குவைன், அஜ்மான், ராசல் கைமா, ஃபுஜைரா. இந்த 7 நாட்டு மன்னர்களுடைய கூட்டமைப்பு தான் UAE. இந்த ஒருங்கிணைப்பு அந்த மன்னர்களுக்கும் அந்த மக்களுக்கும் அபரிமிதமான பணத்தை கொண்டு வந்து கொட்டுச்சு. அதை விட அதிகமா பயனடைஞ்சது அமெரிக்கா தான். இன்னைக்கு துபாயை பொறுத்த வரைக்கும் நம்ம துபாயில போய் இறங்கி சுத்தி பாக்குறோம்ல, நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாமும் அமெரிக்காவுடைய முதலீடா தான் இருக்கும். அவங்களுடைய தொழில்நுட்பமும் சிந்தனையும் தான் இருக்கும். அந்த முதலீடைத்தான் இன்னைக்கு குறி வச்சு ஈரான் தாக்கிக்கிட்டு இருக்கு. எது நம்மளை மிகப்பெரிய அளவுல வளர்த்தெடுத்திருக்கு அப்படின்னு அந்த UAE கூட்டமைப்பு நினைச்சதோ அதுவே இன்னைக்கு அவங்கள அழிவை நோக்கியும் தள்ளி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த UAE மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருந்தது எண்ணெய் கண்டுபிடிப்பு, அதை சார்ந்து வந்த தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்களை சார்ந்து வந்த வணிகம், அந்த வணிகத்தை சார்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை கவர்ந்து இழுக்கிறதுக்கு சுற்றுலா தலம், அந்த சுற்றுலா தலத்தை வளப்படுத்துவதற்கு கட்டடங்கள், அந்த கட்டடங்களை வளப்படுத்துவதற்கு ரியல் எஸ்டேட் துறைகள்னு ஒண்ணு மேலன்னு வந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னணியில் அமெரிக்கா அப்படின்னு வரும்பொழுது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு UAE ஈரானுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு துறையா சொன்னோம் பாருங்க, எண்ணெய், அந்த ரியல் எஸ்டேட், சுற்றுலா தலம்னு இதோடைய தலைமை அலுவலகங்களை தான் இன்னைக்கு இந்த ஈரான் குறி வச்சு அடிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். துபாயோடைய இந்த ஃபைனான்ஸ் சென்டர் இருக்கு பாருங்க, அது அமெரிக்காவோடது தான். அங்கதான் தலைமையா வச்சு இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சுட்டாங்க, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு. உண்மையில அவங்க போகிறதுங்கிறது துபாய்க்கு விடக்கூடிய மிகப்பெரிய அடி. ஆனா ஈரான் அதைத்தான் எதிர்பார்க்குது. எப்படி மத்திய கிழக்குல நீங்க UAE ஒரு ரோல் மாடலா வச்சு அந்த நாடுகளை இழுத்தீங்களோ அதே UAE இப்ப நாங்க அடிக்கிறோம். இதை பார்த்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பயந்து போய் உங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அவங்களா வந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்களுடைய ஒரு எண்ணமா இருந்துகிட்டு இருக்கு. ஆக துபாய் வாங்கக்கூடிய இந்த அடிங்கிறது ஈரான் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு அடிக்கிற அடிதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம தெளிவா புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆனால் துபாயோடைய வீழ்ச்சிங்கிறது உலகத்தையே பாதிக்கும். ஏன்னா உலகத்துடைய 2ஆம் 3ஆம் நிலை நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த UAE மட்டுமல்ல மத்திய கிழக்கு முழுக்க தங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். துபாய்ங்கிற அந்த UAEங்கிற அந்த ஒரு கட்டமைப்புடைய வீழ்ச்சி ஒட்டுமொத்தமா மத்திய கிழக்கையும் அதை சார்ந்து இயங்கக்கூடிய தொழிலாளர்களையும் வீழ்த்தி விடுங்கிறது தான் இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.